கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தக்கூடிய நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு வசனத்திற்கும் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்த போகிறது என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவனாகிய பிலிப்பு என்பவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு அநேக காரியங்களை பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது அவன் அவரை பார்த்து, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்துல தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நீங்கள் இன்னும் ஒரு காரியத்தை என்கிட்ட என்ன பண்ணல, கேட்கல அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் கேட்டால் என் நாமத்தின் நிமித்தம் பிதா என்னை மகிமைப்படும்படியாய் நான் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கேட்க மனதில்லாமல் இங்கே பிலிப்பு பிரதானமாய் ஒரு காரியத்தை கேட்கிறார். அதுதான், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அதோடு அவர் விடல, அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றார். இப்ப தன்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாய் அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், பிதாவை பார்க்க வேண்டும். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் மனுக்குலம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஒருவனும் ஒரு காலம் கண்டிராத பிதாவாகிய தேவனை நாம் பார்க்க முடியும், முகமுகமாய் தரிசிக்க முடியும், அவர் சமூகத்திலே நின்று அவரை ஆராதிக்க முடியும். வேதமும் அதை தான் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவபிள்ளைகளாகிய நம்மை அவரோடு கூட அழைத்து சென்று பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தி, இதோ நானும் பிதா எனக்கு தந்த என் பிள்ளைகளும் என்று சொல்லி நம்மை அறிமுகப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நாம் பிதாவை பார்க்க முடியும். அது எப்பொழுது நடக்கும்? கடைசி நாட்களிலே தேவபிள்ளைகளாகிய நாம் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போகும் பொழுதுதான் பிதாவாகிய தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்க முடியும். இங்க பிலிப்பு கேட்கிறாரு, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தையும் வாஞ்சிக்க மனதில்லாமல், எந்த காரியத்தின் மேலும் தன்னுடைய இருதயத்தை வைக்காமல் பிலிப்புவின் இருதயம் பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே சர்வத்தையும் ஆளுகை செய்கிற பிதாவாகிய தேவனை காண வேண்டும் என்று அவனுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. இது ஒரு பெரிய வாஞ்சை. என வேதம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். ஏன்னா எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய இருதயமும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப தேவபிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய தேவன் கற்றுத்தருகிற காரியம், நம்முடைய இருதயம் பிலிப்புவை போல பரலோக ராஜ்யத்தையும் பிதாவையும் வாஞ்சிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதரித்து பிதாவாகிய தேவனை முகமுகமாய் காண வேண்டுமானால் அவர் நம்மை பாராட்டின அன்பு நிமித்தம் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார் அல்லவா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி கொண்ட தேவ பிள்ளைகளாய், அவரை நம்முடைய ஆத்தும மனவாழ்நாய் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் அவரை சார்ந்து அவர் வழியாக அவரோடு கூட அந்த நித்திய மகிமைக்குள்ளே பிரவேசிக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். இன்று தேவ பிள்ளைகளாகி நம்மை பார்த்து நம்முடைய தேவன் கேட்கிற ஒரு கேள்விதான், உன்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? உன்னுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? நீ எதின் மேல் ஆசை வைக்கிறாயோ, எதின் மேல் உன்னுடைய இருதயத்தை வைக்கிறாயோ, அது மனுஷர்களா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், உலகத்தில் உள்ள எந்த காரியமா இருக்கலாம். நீ இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தின் மேலும் உன்னுடைய இருதயத்தை வைத்தாயானால் உன்னுடைய இருதயம் அதை தான் வாஞ்சிக்கும். அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னுடைய இருதயம் ஏங்கும். ஒருவேளை உன்னுடைய இருதயம் இம்மைக்குரிய காரியத்தை வாஞ்சித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்கினால் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் தெரியுமா? உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் இன்று நாம் கண்களால் கண்டு நாம் பிரமிக்கிற எல்லாமே ஒரு நாள் அக்னியால் சுட்டரிக்கப்படும். தேவனிடத்தில் நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பது, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை, உன்னுடைய நீதியும் தேடு,
அப்பொழுது நீ காண்கிற எல்லா நன்மைகளையும், உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற எல்லா காரியத்தையும் அவர் நூறுத்தனையாக உனக்கு தருவார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டதாய், அவர் வழியாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து பிதாவாகிய தேவனை காண வேண்டும் என்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை வாஞ்சிக்கிறதாய் நம்முடைய இருதயம் இருந்ததையானால், எப்படி பரலோகமும் பரலோகத்திலே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் நித்தியமானவர்களோ, அதே போல தேவர்களாகி நாமும் நித்தியமானவர்களால் நித்தியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட தேவர்களாகி நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து நித்தியமாய் வாழ்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயம் முழுவதுமாய் பரலோகத்தை சார்ந்து பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நமக்காக அனுப்பப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டதாய் அவருக்காக வாழ்வோம். அவர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் அவருக்காக ஆயத்தமாகவும் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாறானாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.